ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான நம்ம ஒரு பாவாடையோட சட்டையை தைக்கலாம். முதல்ல வந்து நம்ம கையை வந்து நம்ம நார்மலாக எப்பொழுதும் நம்ம எப்படி அடித்து திருப்புவோமோ இப்போ அதே மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். இது கை வந்து பஃப் கை, அதனால் 2 கலராக இருக்குது. நம்ம பாவாடையில் மிச்சம் வெட்டின பீஸை வச்சு நம்ம கையை வச்சு தைச்சிக்கிறோம். முதல்ல நடுவில் வந்து க்ரீன் கலரும் சைடில் 2 பக்கமும் நம்ம வந்து அந்த ஆரஞ்சு கலரையும் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வைக்கும் போது வந்துட்டு நமக்கு வந்து இந்த பஃப் வந்து இந்த பச்சை கலர் ஃபுல்லாக பஃப் ஆகிடும். அந்த ஆரஞ்சு கலர் ஃபுல்லாகவே நமக்கு அதான் மெயின் கையோட அளவு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து டபுள் கலர் வச்சு தைக்கும் போது இந்த மாதிரி மெத்தட்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அந்த பக்கம் சுருக்கம் வச்சுட்டோம். இப்போ எதிர் பக்கமும் சுருக்கம் வைக்கும்போது நம்மளோட ஆப்போசிட் பக்கம் வைக்கணும். அப்படி இந்த ஒன்று பின்னு மாற்றி மாற்றி வச்சோம்னா நமக்கு வந்து இந்த பஃப் வந்து புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது நம்ம வந்து எல்லாமே லைனிங் வச்சு தான் நம்ம தைக்கிறோம். அதனால ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கோடு நம்ம அதை கஸ்டமருக்கு அதை தைச்சி கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி இதோட கட்டிங் வீடியோவும் இருக்குது, அதையும் வேணுன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கையை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டு 2 கையுமே நம்ம இந்த மாதிரி தைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து அதை கழுத்தை அடிச்சுக்கலாம். கழுத்தை வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சு தையல் கொடுத்துருக்கோம். இப்போ அதையும் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பேக் பார்ட் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து அப்படி வச்சு தைச்சிக்கலாம். அந்த கழுத்தை வந்து நம்ம வந்து அடித்து திருப்பிக்கலாம். நம்ம வந்து பேக்கில் வந்து ப்ளவுஸுக்கு எப்படி அடித்து திருப்புவோமோ இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு தையல் போட்டு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இப்போ அடித்து திருப்பிட்டு இப்போ மேலே வந்து ஒரு படிமான தையலும் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ சுற்றி நம்ம ஓரத்துங்களில் இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயும் தையல் போட்டுக்கலாம். இப்படி தையல் போடும் போது நமக்கு வந்து இந்த ஈவனாக இருக்கும். துணி தட்டி தட்டி கொடுக்கும் போது நமக்கு வந்து துணி வந்து ஒரு துணி பெருசாகவும் ஒரு துணி சின்னதாக இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு நம்ம வந்து இந்த கொக்கி பட்டிக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ அதையும் நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஒரு 2 மடிப்பு நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு விட்ருக்கோம். இப்போ அந்த 2 இன்ச்சே நம்ம மடித்து தைச்சிட்றோம். 2 பக்கமுமே அதே மாதிரி தான். வி பட்டி பக்கமும் அதே தான், கொக்கி பட்டி பக்கமும் அதே தான். அதே மெத்தடில் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து சென்டரில் வந்து நம்ம ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். சின்ன குழந்தைன்றனால சென்டரில் ஒரு டாட் பிடிச்சிக்கிட்டா சேஃபாக இருக்கும். அதனால் இந்த ஷேப்பு வரதுக்காண்டி நம்ம வந்து இந்த சென்டர்லேயும் நம்ம பிடிச்சிக்கிட்டு 2 இதுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கலாம். 2 தையலும் ஒரே அளவுக்குள்ள இருக்கணும். அது டாட்டு முன்ன பின்ன மாறி இருக்கக்கூடாது. இப்போ வந்து கரெக்டாக நம்ம சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம எல்லாத்தையும் முன்னாடியே கொஞ்சம் செக் பண்ணும்போது நமக்கு பிரிக்கிற வேலை, இந்த எக்ஸ்ட்ரா எதுவும் வேலை இல்லாமல் ஈஸியாக டக்கு முடிச்சிடலாம். பார்த்தா அப் அண்ட் டவுன் ஒரு 4 இன்ச்சு வந்தது. இப்போ அதையும் வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்துகிட்டு கீழே வந்து பிசுரை மடித்து தைச்சிட்றோம். கீழேயும் வந்து 1.5 இன்ச்சுக்கு தையலுக்குன்னு விட்ருக்கோம். இப்போ அந்த 1.5 இன்ச்சை நம்ம வந்து அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இப்படி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டெப்பாக பண்ணும்போது நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம். சென்டர்லேயும் டாட்டு பிடிச்சிக்கிட்டோம், பேக்லேயும் பிடிச்சிக்கிட்டோம், ஃப்ரண்ட்லேயும் பிடிச்சிக்கிட்டோம். ரொம்ப ஷேப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும்னு இப்போ வந்து இதையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிட்டு க்ரீன் கலர் அந்த பாவாடை தைச்ச பார்த்திங்களா, அதுலேருந்து மிச்சம் இருக்க இந்த துணியை வச்சு மேலே வந்து ஒரு பார்டர் மாதிரி நம்ம ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். கழுத்தில் முன்கழுத்தில் நம்ம ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு 2 இன்ச்சில் நம்ம வந்து அந்த கழுத்து அளவுக்கு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கிட்டோம் ஒரு பீஸை. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஓரத்தில் ஒரு 4 இன்ச்சு ஒரு கடுகளவுக்கு தள்ளி வச்சு நம்ம வந்து தையல் போடும் போது நமக்கு வந்து பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் நம்ம தைக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் தைக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தைக்கலாம். எல்லாத்தையும் முடித்து தைச்சி அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு தைச்சி முடிச்சுட்டு நம்ம இதை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பிசுரை கவர் பண்ணுறதுக்காண்டி ஒரு லைன் லேஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கழுத்து ஓரத்தில் நம்ம ஒரு லைன் லேஸ் வச்சுக்கிறோம். இப்போ இந்த லேஸை வந்து நம்ம அப்படியே கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வர மாதிரி அந்த ரவுண்டு கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம லேஸை வாங்கி வச்சுருக்கோம். 2 பக்கம் வளைவாக அதை பாதி வச்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அதையும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிறோம். நல்லா ஈவனாக தடவி, ஏன்னா கேன்வாஸ் இல்லாதனால சுருக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் எக்ஸ்ட்ரா இன்னொரு துணி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அதை வந்து 2க்கு 2 இன்ச்சு அளவில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இப்போ அதை குட்டி குட்டியாக முக்கோணமாக நம்ம மடித்து வச்சுக்கலாம். இது சின்னதாக தான் வரும். 2க்கு 2ன்ற போது சின்னதாக வரும். அதுக்கு தான் வந்து நம்ம சின்னதாக வச்சுருக்கோம். இப்போ அது ஃபுல்லாக கழுத்தை சுற்றி நம்ம வந்து அதை தைச்சி முடிச்சிடலாம். தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் வெட்டி விட்டுட்டு இப்போ அதையும் பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அதை கவர் பண்ணுறதுக்காண்டி அதுக்கு மேலேயும் ஒரு லேஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு நெக்குக்கெல்லாம் நம்ம வளைஞ்ச லேஸ் வாங்கினாக்கா நமக்கு என்ன கழுத்து ஷேப்பு வரைஞ்சோமோ வெட்டினோமோ அதே ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஓரத்துலேயே வச்சு தைச்சிக்கிட்டே வரோம். இப்போ இந்த லேஸில் வந்து நம்ம 2 தையல் போட்டு முடிச்சிட்டாக்கா நம்மளோட வேலை ஃபினிஷிங் ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சி. இப்போ வேலை
இப்போ வந்து நம்ம வந்து அதையும் ஓரத்துலேயே வச்சு தைச்சிக்கலாம். தைச்சிக்கிட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக அந்த லேஸும் வந்து நமக்கு ஒன்று போல் வர மாதிரி வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1க்கு 2 தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ எடுத்துக்கிட்டு பஃப் கை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சென்டர் மார்க் பண்ணி இப்போ நம்ம அந்த ஷோல்டரோட அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் இது பண்ணி பண்ணும்போது நமக்கு அந்த பஃப் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணி அதை பண்ணணும். எந்த வேலையாக இருந்தாலுமே சரி, ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக தைச்சோம்னாலே ஒரு தப்பு வராமல் நம்ம ஈஸியாக தைச்சிடலாம். பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக அந்த பாவாடை சட்டைங்களை தைக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கையும் வச்சு நம்ம ஆம்கோல் ரவுண்டோடு வச்சு தைச்சிட்டோம். இப்போ வந்து கைக்கிட்ட மொட்டையாக இருக்குது பார்த்திங்களா, இப்போ அதுக்கு வந்து ஒரு லேஸ் வச்சுக்கலாம். இப்போ கழுத்துக்கு எந்த லேஸ் வச்சோமோ அதே லேஸை நம்ம கைக்கும் வச்சுக்கிறோம். 2 கைக்குமே இதே மாதிரி நம்ம வச்சு தைச்சிட்டா நம்ம ஓரளவுக்கு நல்லா ஃபினிஷிங்காக நீட்டாக கொஞ்சம் சிம்பிளான டிசைன் கேட்குற கஸ்டமருக்குலாம் நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் நல்லா நீட்டாக கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணுறது தான் வேலை. இப்போ அப்படியே 2ஆக மடித்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது சைடில் ஓப்பனுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு 3.5 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து மடித்து தைப்போம்ல, ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 இது மடிப்போம்ல, இப்போ அந்த இடத்துட்ட கரெக்டாக வச்சு நம்ம ஒரு அர்க்காத் போட்டு அப்படியே ஒரு கட்டு தையல் போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து கட்டு தையல் கட்டாயம் நல்லா போட்டு விடணும். அப்போ தான் வந்து பிள்ளைங்க உட்காந்து எழுந்திரிக்கும் போதெல்லாம் அந்த டாப் வந்து கிழியாமல் இருக்கும். அந்த சட்டை வந்து டாப்புக்கு இதே மாதிரி தான் பண்ணணும். அதே மெத்தடில் தான் நம்ம வந்து கீழே வந்து ஓப்பனுக்கு விட்ருக்கோம். இப்போ வந்து எத்தனை தையலோ, ஒரு 3 தையலோ 4 தையலோ நம்ம எத்தனை தையல் போடுவோமோ இப்போ அத்தனை தையலை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம கீழே வந்து விட்ருக்கோம் பார்த்திங்களா எக்ஸ்ட்ரா அந்த மடித்து தைக்கிறதுக்காண்டி. இப்போ அதை வந்து 2 மடிப்பு மடித்து நம்ம அதையும் தைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு 2 பக்கமே அந்த ஓப்பனிங் தைச்சிட்டாக்கா நம்ம சூப்பராக வந்து ஒரு பாவாடை சட்டையை நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. இப்போ வந்து நம்ம இதையும் தைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த பிசுரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் சுத்தமாக நல்லா வெட்டி கொடுத்துடணும் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது. அதெல்லாம் நம்ம தைக்கும் போதே நம்ம அந்த பிசுரெல்லாம் நம்ம வெட்டிட்டாக்கா ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து எதையும் மறந்துடாமல் நம்ம வெட்டி கொடுத்துடலாம். இப்போ வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து கழுத்துக்கு வந்து நம்ம பீடு வச்சுட்டு நம்ம பின்னாடி கொக்கி பட்டியும் வி பட்டியும் தைச்சி நூல் கட்டிட்டாக்கா நம்மளோட வேலை ஃபினிஷிங்கு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோ